இயேசுவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நாம் புனித ஜான் மரிய வியானியுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இவர் குருக்களின் பாதுகாவலராக இருக்கிறார். சிறப்பாக பங்கு குருக்களின் பாதுகாவலராக இருக்கிறார். இவர் 1786ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் லியோன் நகருக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மே மாதம் 8ஆம் தேதி இவர் பிறக்கிறார். இவர் பிறப்பதற்கு 3 ஆண்டுக்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு புரட்சி வெடிக்கிறது. அதன் மூலமாக பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற எல்லா ஆலயங்கள் மூடப்படுகிறது. குருக்கள் ஆலயத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். சில குருக்களை மக்கள் கொள்கிறார்கள். எனவே சில குருக்கள் மக்களிடம் சென்று மறைந்து வாழ்கிறார்கள். அவ்வாறு ஒரு குரு ஜான் மரிய வியானியுடைய குடும்பத்திற்கு சென்று ஆதரவை பெறுகிறார். அவர் அந்த குடும்பத்திலிருந்து அவருடைய பண்ணையில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டு மற்ற காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குருவினுடைய ஆன்மீக பணியை பார்த்து வியந்து போனார் ஜான் மரிய வியானி. எனவே ஜான் மரிய வியானியும் தான் வளர்ந்த பிறகு ஒரு குருவாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் இவர் சிறு வயதில் பள்ளிக்கு செல்ல வாய்ப்பில்லாமல் போயிற்று. எனவே இவருடைய தாயார் தான் இவரை வீட்டில் வைத்து இவருக்கு எழுத படிக்க கற்றுத்தருகிறார். இவர் புது நன்மை வாங்குவதற்கு 2 கன்னியர்கள் இவருக்கு உதவி செய்கிறார்கள். அதன் மூலமாக இவர் மறைக்கல்வி கற்றுக்கொண்டு பிறகு புது நன்மையை பெற்றுக்கொள்கிறார். 1799ஆம் ஆண்டு நெப்போலியன் இந்த பிரான்ஸ் நாட்டின் ஆட்சியை பிடிக்கிறார். பிறகு 1801ஆம் ஆண்டு நெப்போலியன் அப்போது இருந்த திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அதன்படி பிரான்ஸ் நாட்டில் அதிக மக்கள் கடைபிடிக்கிற மதமாக கிறிஸ்துவ சமயம் அறிவிக்கப்படுகிறது. ஆலயங்கள் மீண்டும் திறக்கப்படுகிறது. ஆலயத்தில் திருவழிபாடுகள் திருப்பலி நிறைவேற்றுகிற நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. எனவே பிறகு 1809ஆம் ஆண்டு ஜான் மரிய வியானி அவர் இருந்த பங்கின் தந்தை ஃபாதர் பாலி என்பவர் ஒரு ஊரில் எகுலி என்கிற ஒரு கிராமத்தில் குருவாக மாறுவதற்கான இளைஞர்களை அழைத்து அங்கே தங்கி வைத்து படிக்க அவர்களை பணிக்கிறார். அதில் ஜான் மரிய வியானி சென்று அந்த குருமடத்தில் தங்கி படிக்கிறார். ஆனால் 1809ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கும் ஸ்பெயின் நாட்டிற்கும் மீண்டுமாக போர் நடக்கிறது. அந்த நேரத்தில் அப்போது இருந்த நெப்போலியன் குருமட மாணவர்கள் கூட இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். எனவே ஜான் மரிய வியானி படிப்பை நிறுத்திவிட்டு போருக்கு செல்கிறார். முதல் முறை போருக்கு செல்கிற போது அவர் நோயப்பட்டு மீண்டுமாக வருகிறார். 2ஆம் முறை அவர் மற்றொரு படை வீரரோடு செல்கிற நேரத்தில் இவர் ஒரு ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இவர் அதிக நேரம் ஜெபித்ததால் அந்த படை வீரர்கள் இவரை விட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு போர் முடிந்த பிறகு இவர் மீண்டுமாக குரு மடத்தில் சேர்ந்து குருவாக தன்னை பயிற்றுவிக்கிறார். ஆனால் இவர் லத்தீன் மொழியை கற்பதற்கு மிகவும் கடினப்படுகிறார். ஆனால் இவர் அன்னை மரியாதை மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக ஜெபமாலை ஜெபிப்பதிலும் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறார். எனவே இவரை குருவாக மாற்றலாமா வேண்டாமா என்கிற ஒரு சிந்தனை வருகிற போது இவருடைய ஆயர் அங்கே வருகிறார். அந்த ஆயரிடம் இவரை வழிகாட்டி இருந்தவர் சொல்கிறார்கள், ஜான் மரிய வியானி ஒரு காவல் தூதரை போல ஜெபமாலை ஜெபிக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதை கேட்ட ஆயர் அவரை குருவாக திருநிலைப்படுத்துகிறார். 1815ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஜான் மரிய வியானி குருவாக மாறுகிறார். பிறகு 2 ஆண்டுகள் கழித்து 1817ஆம் ஆண்டு ஜான் மரிய வியானி அவருடைய ஆயர் ஆர்ஸ் நகரத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு இவரை சாப்ளினாக அனுப்புகிறார்கள். இவர் அந்த ஊருக்கு செல்கிற போது அந்த ஊருடைய கோயில் கோபுரத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த இடத்திலே இவர் முழந்தாள் படியிட்டு ஜெபித்ததாக பாரம்பரியம் சொல்கிறது. அந்த இடத்திற்கு வழி தெரியவில்லை என்பதற்காக அங்கே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் பார்த்து ஆர்ஸ் நகருக்கு இன்னைக்கு வழியை காண்பிக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர் அந்த ஆர்ஸ் நகருக்கு வழியை காட்டியதோடு மட்டுமல்லாமல் ஜான் மரிய வியானி அழைத்து அந்த ஆர்ஸ் நகருக்கு வருகிறார். அப்போது ஜான் மரிய வியானி அவரிடம் சொல்கிறாராம், சிறுவரை, நீர் எனக்கு ஆர்ஸ் நகர் செல்வதற்கான ஒரு இடத்தை காட்டினீர், வழியை சொன்னீர், நான் உனக்கு விண்ணகம் செல்வதற்கான வழியை சொல்கிறேன் என்று சொல்லி அந்த சிறுவனிடம் அவர் சொன்னாராம். இந்த சிறுவர் வளர்ந்த பிறகும் தொடர்ந்து ஜான் மரிய வியானியோடையே அவர் தங்கி அவருக்கு உதவி செய்ததாக ஒரு பாரம்பரியம் நமக்கு சொல்கிறது. ஜான் மரிய வியானி அந்த ஊருக்கு வருகிறார் என்று மக்களுக்கு தெரியவில்லை. எனவே மக்கள் அவரை வரவேற்க செல்லவில்லை.
அது மட்டுமல்லாமல் இவர் முதல் திருப்பலியை நிறைவேற்றுகிற போது கூட மக்கள் அங்கே செல்லவில்லை. ஆனால் பிறகு நம்ம ஊருக்கு ஒரு குருவானர் வந்திருக்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வருகிறது. மக்கள் அவரை பார்க்க செல்கிறார்கள். பார்க்க செல்கிற போது மக்கள் பார்க்கிறார்கள், ஜான் மரிய வியானி ஆலயத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு தெரிகிறது, இந்த செய்தி. எனவே மக்கள் இவரை பார்க்க வருகிறார்கள். பிறகு இவருடைய திருப்பலியில் கலந்து கொள்கிறார்கள். ஜான் மரிய வியானி தம்முடைய நேரத்து ஆலயத்தில் ஜெபிப்பதை தவிர ஜான் மரிய வியானி தமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அந்த ஊரில் இருந்த மக்களை சென்று சந்திக்கிறார். அந்த ஊர் மக்களை மட்டுமல்ல, அந்த ஊருக்கு அருகில் இருந்த மக்களையும் சென்று சந்திக்கிறார். எனவே மக்களுக்கு தெரிகிறது, ஜான் மரிய வியானி நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். எனவே அவரிடம் மக்கள் வருகிறார்கள், ஜெபிப்பதற்கு வருகிறார்கள், அவருடைய திருப்பலியில் கலந்து கொள்கிறார்கள், சிறப்பாக அவரிடம் பாவ சகிதனம் செய்கிறார்கள். அவருடைய எளிமையான வாழ்க்கை முறை, அவருடைய எளிமையான மறைவுரை, மிக சிறப்பாக அவருடைய மறைவுரையில் அவர் அடிக்கடி கடவுளுடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்தை விட்டு கடவுளிடம் வாருங்கள், பாவத்தை விட்டு கடவுளிடம் வருகிறவர்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்கிறார். இவற்றை மட்டுமல்லாமல் திருவருட்சாதனங்கள், மிக சிறப்பாக பாவ சங்கீதத்தோட முக்கியத்துவம், திருப்பலியுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்கிறார். ஜான் மரிய வியானியுடைய எளிமையான வாழ்க்கை முறையும் பல மக்களை அவரிடம் அழைத்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு நாளைக்கு ஏறக்குற 12 மணி நேரம் பாவ சங்கீதனம் கேட்டதாகவும் அவருடைய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பானுள்ள இன்றைய நாளில் இவர் நமக்கு தருகிற சிந்தனை என்ன என்று பார்த்தால், இன்று நாம் குருக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜான் மரிய வியானியே சொல்லுகிறார், என்னிடம் ஒரு குருவானவரும் ஒரு காவல் தூதரும் வந்தால் நான் முதலில் குருவானவரை மண்டியிட்டு வணங்குவேன், பிறகுதான் காவல் தூதருக்கு மதிப்பு அளிப்பேன். ஏன் என்றால் அவர் சொல்கிறார், குருவானவர்கள் இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை இந்த உலகில் வாழ்வாக்குகிறார்கள். ஒரு ரூம் முழுவதுமாக ஒரு கோல்டு நகைகள்லாம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த ரூமை திறப்பதற்கு ஒரு சாவி வேண்டும், அந்த சாவி தான் குருவானவர் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைய நாளில் குருக்களுக்காக ஜெபிப்போம். குருக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள். இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை நமக்கு மீண்டும் மீண்டுமாக நாம் அனுபவிக்க அவர்கள் வாய்ப்பு தருகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். இளைஞர்கள் குருவாக மாற முயற்சி செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க.